NAR, most inclusive social commerce platform. One stop for sellers, users and content creators. உடனே டவுன்லோட் பண்ணுங்க NAR, link in description. For more details, contact 770-810-5487. Hi, I'm Vyaki, creative director, post designer. நல்லா இருக்கா இல்லையா? ஹை, அது வராதுங்க அது. சரி, இது என்ன கான்செப்ட் அதையா சொல்லுங்கள். ஏன்னா மை செல்ஃப் அன்கட் செம்மையாக இருக்குங்க பேரே. நம்ம எல்லாருமே ஒரு டைம்லைனில் வந்து பில்லா டைட்டில் டிசைன் வந்து நம்ம பேரில் போட்டு பார்த்துருப்போம். அஞ்சானோடது பார்த்தீங்கன்னா கழுகோட கண்ணு எப்படி இருக்கும் அதை அப்படியே டைட்டில் டிசைனாக பண்ணியிருப்பாங்க. அஞ்சான் டக்குன்னு வல்ல ஒன்றா அவங்க மைண்டில் ஓடி இருக்கும். போய் அந்த ஸ்டார் ஒன்று வச்சிருப்பாரு கடைசியில். மன்மதன்னா அந்த பொண்ணுங்க நேம்ல எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன்ல. எங்கள் அப்பா எங்கேயா போயிட்டு இருந்தாருன்னா அந்த ஒட்டி இருக்கல நம்ம வியாக்கி பண்ணுறதா அந்த மாதிரி அவருக்கு அதெல்லாம் ஒன்று. நம்மளோட இது வந்து நம்மளை தாண்டி நம்ம கூட இருக்கவங்களுக்கு ஒரு ஹை கொடுக்குதுல்ல. மை செல்ஃப் அன்கட். ஹாய் வியாக்கி. என்னது கிரியேட்டிவ் டைரக்டர், வேற என்ன வருவது, போஸ்ட் டிசைனர், அவ்வளோதாங்க. அப்போ இந்த படங்கள் வர்றதுலோட டைட்டில் டிசைன் தான் ஃபஸ்ட்டு அட்ராக்ஷன். இந்த அஞ்சான் 24 அதோட டைட்டில் டிசைன்லாம் பார்த்தா அதை ரீக்ரியேட் பண்ணி பின்னாடி நோட்டு பின்னாடி ஸ்கிரிபிள் பண்ணிருப்போம். அப்புறம் மேஜர் அட்ராக்ஷன் வந்து நியூஸ் பேப்பர் வால் போஸ்டர்ஸ் தான். ஸ்கூல் போகிற வழியில் ஒரு ஹோட்டல் இருக்கும், அதில் டெய்லி காலைல அந்த நியூஸ் பேப்பர் வெளில வச்சுருப்பானுங்க உட்காந்து வெயிட் பண்ணுற ஏரியாவில். இப்போ அதுக்கு பின்னாடி என்ன படம் வருதுன்னு பார்க்குறதுக்காக எடுத்து திருப்பி பார்க்கும்போது எல்லாம் நம்ம ஃபோட்டோவாக போட்டு பார்த்துட்ருப்போம். அப்போ திடீர்னு இந்த அஞ்சான் போஸ்டர் ஒன்று வந்து க்ரீன் கலரில் எல்லாம் பண்ணி வச்சுருந்த மாதிரி இருந்தது. ஸோ இது இந்த மாதிரிலாம் பண்ணலாம் போல் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பெரிய ஸ்கூல் போகிறவரில் இன்னொரு வால் ஒன்று பெரிய வால் இருக்கும், ஒரு காம்ப்ளெக்ஸ்க்கு வெளியில் ஒரு வால் இருக்கும், அதில் டெய்லி போஸ்டராக ஒட்டியிருப்பானுங்க. அஞ்சானுக்கு ஒரு கலர் இருக்கும், 24க்கு ஒரு கலர் இருக்கும், ரஜினி முருகனுக்கு ஒரு கலர் இருக்கும், வருத்தப்பட விஷயம் ஒரு கலர் இருக்கும். இந்த மாதிரி ஒரு படத்தோட கலர்ஸ் அந்த டைம். ஆமாம், ரஜினி முருகனும் வருத்தப்பட விஷயம் பெரிய இம்பேக்ட். இப்படி கண்ணில் நிற்கும் கலர் வந்து நீங்கள் தேட்டருக்கு போனீங்கன்னா இப்படி தூக்கி பார்க்க வச்சிரும். நல்ல ஞாபகம் இருக்குது, பேட்டையோட போஸ்டர் வந்து அந்த தலைவர் வந்து இப்படி இது போட்டு இப்படி நிற்பார், கீழே எல்லாம் பசங்க இந்த கை இப்படி வச்சுருப்பானுங்க. ஊரில் வந்து ஒரு பெரிய ஷீட் ஒன்று இருக்கும் தேட்டர் வெளியில், ஊரில் இருந்த தேட்டர் தான், பெரிய ஷீட் இருக்கும். இப்படி போகும்போதே ஒரு 10 அடி தூரத்தை இப்படியே பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். அப்படியே வண்டி மூவ் ஆகுது, அப்படியே பார்த்துட்டு போகிறோம். பக்கத்தில் போய் பார்த்தா மாதிரி பிரம்மாண்டமாக இருக்குது. அப்படியே என்னடா அது அந்த மாதிரி இருந்துச்சு. இது மாதிரி கத்திக்கு வந்து ஒன்று வச்சுருப்பாங்க, கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருப்பாரு. இப்போல்லாம் பெரிய ஸ்டார் ஃபிலிம்ஸ்க்கு அதை நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது இல்லை, ஒரு ஃபோட்டோ ஸ்டார் தெரிஞ்சால் போதும்னு இருக்குது. ஆனால் ஸ்டார் ஃபிலிம்லேயே பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணி செமையாக இருக்கும். ஸ்கின் டோன் எல்லாம் கலரில் பெயிண்ட் பண்ணியிருப்பாரு, ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இப்போ நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பில்டிங் இருக்கும், முன்னாடி ஒரு மரம் இருக்கும், எல்லாம் இருக்கும். எல்லாமே நீங்கள் நார்மலாக பார்க்குறது தான், அது உங்களால் ஐசைட்டில் ஈஸியாக பார்க்க முடியும். அந்த போஸ்டர் மட்டும் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். நீங்கள் நார்மலாக பார்க்குற இடமே திடீர்னு ஒரு புது கலரில் தான் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. என்னென்னா இப்போ டெய்லி நம்ம காலைல ஆஃபீஸ் கிளம்புறோம், ஸ்கூல் கிளம்புறோம், எல்லாம் போகிறப்ப நம்ம போகிற வழியில் டெய்லி பார்க்குற அதே போலீஸ்காரரு, அதே பில்டிங், அதே ஸ்கூல் அதே கலரில் தான் இருக்கும். பிங்க் கலர் ஸ்கூல்னால் பிங்க் கலரில் தான் இருக்கும். திடீர்னு ஒரு நாள் ஸ்கூலுக்கு கலர் பெயிண்ட் மாற்றி அடித்தாங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு ஃபேசினேஷன் உள்ள எல்லாருக்கும். அந்த மாதிரி டெய்லி ஒரு செவுரு வாரம் பார்த்தா அந்த செவுரு மாறிக்கிட்டே இருக்குது, ஒரு கலரில் மாறிக்கிட்டே இருக்குது, ஒரு இதாக இருக்குது. பார்க்கும்போது பயங்கர ஆசை. இப்போ இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம லைஃப்பும் டெய்லி ஒரு கலரில் இருக்கும்லங்கிற ஐடியா தான். ஸோ ரெகுலர் பேட்டர்ன். இப்போ ஐடி ஆஃபீஸ் கிளம்பி போனால் காலைல போய் எழுந்து லாகின் பண்ணி அதே வேலை தான் பார்க்க போகிறேன். பட் நான் இங்கே போஸ்ட் பண்ண வந்தால் இந்த செவரு எப்படி டெய்லி கலர் மாறிக்கிட்டே இருக்கும், அது மாதிரி எனக்கும் லைஃப் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக டெய்லி இருக்கும்போது ஆசைப்பட்டதால் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டைட்டில் டிசைனும் பெரிய இம்பேக்ட் தான் அது. இப்போ அஞ்சானோடது பார்த்தீங்கன்னா கழுகோட கண்ணு எப்படி பெரிய டைட்டில் டிசைனாக பண்ணியிருப்பாங்க அஞ்சான்னு. அது பார்த்தோடனே நோட்டு பின்னாடிலாம் ஸ்கிரிபிள் பண்ணிகிட்டு இருப்போம். கத்தியோடது வந்து இப்படி இருக்கும், அது என்ன சொல்லுவாங்க, வேர்ட்டிக்கலாக இருக்கும். இப்படி இருக்கும், கரெக்டாக ஒரு ஷேப்பில் வந்து அடங்கும். ஒரு சாக்லேட் பார் மாதிரி இருக்கும், எனக்கு அப்படி தான் தோணுச்சு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஸ்கேல் மாதிரி. அப்போ தான் தெரிஞ்சது இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்மேஷனில் இருக்கணும், இப்படி போகக்கூடாது அப்படின்னு. இப்போ அஞ்சானுங்க போது அதை பார்த்தாலே தெரியுது கழுகு கண்ணுன்னு. இதெல்லாம் ஒரு செம்ம இது. 24 வந்து 2 பாதி 4 பாதியாக வச்சு ஒரே ஒரு லெட்டராக 24 வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ஒரு ஃபேசினேஷன் தான். இப்படிலாம் இருக்கா, இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னா நோட்டு பின்னாடி இந்த 3 படம் டைட்டில் மட்டும் அப்போ அதான் ஸ்கிரிபிள் பண்ண தெரியும். 24, அஞ்சான், கத்தி, இது 3 ஸ்கிரிபிள் பண்ணிட்டே இருப்போம். அப்புறம் நம்மளுக்கே எல்லாருக்குமே இந்த சினிமா மேலே ஒரு ஆசை வருதுனாலே முதல்ல வர ஆசை வந்து டைரக்ஷனாக தான் இருக்கும். ஸோ டைரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் வந்தோடனே பின்னாடி பேரெல்லாம் போட்டு, அப்போது வந்து மாஸ் படத்தோட போஸ்டர் வந்தது, அதில் இருக்க டெக்னீஷியனாக நான் கடன் வாங்கிக்கிட்டேன். பேரை மட்டும் வெங்கட் பிரபு சார் பேரை தூக்கிட்டு என் பேரை போட்டு நான் என் படத்துக்கு ஒரு டைட்டில் பண்ணி நானே ஒரு டைட்டில் டிசைன் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே போகும்போது அப்போ தெரில கடைசி வரைக்கும் இதை தான் பண்ண போகிறோம் அப்படின்னு அப்படியே ஃபார்ம் ஆகிடுச்சு. அது ஒரு டைமுக்கு மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட், டூல்ஸ் கற்றுக்கிட்டது, ஒரு சில சூழ்நிலைகள் அங்கங்கே இது மாதிரி இதாக வந்துருச்சு. பப்ளிசிட்டி டிசைனராக
அஸ் அ கிரியேட்டிவ் டைரக்டராக ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் வந்து பல்ஸ் புரிஞ்சுக்கிறது. அது இப்போ நம்ம சும்மா என்ன வேணால் பண்ணிடலாம். நீங்கள் நிறைய இங்கிலீஷ் போஸ்டர்ஸ் பார்க்கலாம். பட் அது எல்லாமே நமக்கு நல்லா இருக்கும். ஆடியன்ஸ்க்கும் ஒர்க் ஆகணும்ல. என்ன ஒரு போஸ்டர் அட்ராக்ட் பண்ணுச்சுல, அதே மாதிரி என் போஸ்டர் நீ ஒரு 4 பேர் அட்ராக்ட் பண்ணுங்கிறது தான் பாயிண்ட். நம்ம எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச வைல்டான ஒரு விஷயத்த பண்ணுறோம். நம்ம ஒர்க் பண்ணிருக்கிறது மற்றவங்களுக்கு பிடிக்குதுன்னா சூப்பர். திடீர்னு ஒரு பாயிண்ட் வரும். இல்லை இது கொஞ்சம் அப்படிங்கும்போது நம்ம கான்சியஸ் ஆயிடுவோம். ஸோ அந்த கான்சியஸ் இல்லாமல் வைல்டாக ஒன்று பண்ணுறோம்ல, அது ஆடியன்ஸ்க்கும் ரிலேட் ஆகுதுன்னா இது ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா. அப்படி இல்லைன்னா ஆடியன்ஸ்க்கு என்ன வேணுமோ அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த நம்ம ஃபார்முலாவே உள்ளே போட்டு ஒன்று பண்ண வேண்டியது இருக்குதுல்ல. உங்களுக்கு பேர் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி படத்துக்கு டைட்டில் டிசைன்ங்கிறது ரொம்ப முக்கியம். லைக் டைட்டில் டிசைன் வந்து ஒரு கேரக்டர். வல்லவன் டைட்டில் படித்தா அவன் தெரியணும், அந்த கேரக்டர் தெரியணும். அஞ்சான் டைட்டில் படித்தா அந்த ஃபயர் இருக்கணும். அதில் நம்ம எல்லாருமே ஒரு டைம் லைனில் வந்து பில்லா டைட்டில் டிசைன் வந்து நம்ம பேரில் போட்டு பார்த்துருப்போம். நீங்கள் டைட்டில் என்ன வேணால் வச்சிடலாம். லைக் வொக்காபுலரியாக இந்த டைட்டில் சொல்லிடலாம். அந்த டைட்டில் டிசைன் இருக்குல்ல, இப்போ நான் டக்குன்னு வல்லவன்னா அவங்க மைண்டில் ஓடி இருக்கும். போய் அந்த ஸ்டார் ஒன்று வச்சிருப்பாரு கடைசியில். மன்மதன்னா அந்த பொண்ணுங்க நேம்லாம் எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன்ல, ஒன்லி காட் கேன் ஜட்ஜ் ஹிம். இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸைட்டிங் ஃபேக்டர். ஸோ அதனால் நான் கொஞ்சம் எப்போவுமே எக்ஸ்ட்ரா இந்த டைட்டில் டிசைனை வந்து கேரக்டராக ட்ரீட் பண்ணுறதுல ரொம்ப இது இருக்கும். பெகர் அவன் ஒரு கேரக்டர் தான், பட் படம் பயங்கர பிளட்டியாக இருக்கும். அவனை கொல்றானுங்களா இல்லையாங்கிறதா கதை. சிவபாலன் கொடுத்த இன்புட். அப்போ ஓகேங்க, பிளட்டியான ஒரு படத்தில் பெகருங்கிற ஒரு ஐடியா சொருவுறீங்களா அப்படின்னேன். இதுவே நல்லா இருக்கே அப்படின்னோடனே சும்மா என் டைட்டில் டிசைனர் ஏதுன்னு சொல்லிட்டு இஸ் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்ககிட்ட மச்சான் அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குடா, டைட்டில் ரெட்ரோவாக இருக்கணும், இந்த மாதிரி பிளட்டிக்குள்ளே பெகரை சொருனா என்னவா இருக்கும் அப்படின்னோடனே அவன் நிஜமாவே பிளட்டியை பெருசாகி பெகரை குட்டியாக்கி சொருவிட்டான். அவன் பண்ணது தான். இப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் இருக்கும். போஸ்டரோட கிரெடிட்ஸ் அலைன் மட்டும் என்ன பண்ணியிருப்போம்னா ட்ரையாங்கிளாக அலைன் பண்ணியிருப்போம். கீழே கவின் இருப்பார், டைட்டில் இப்படி போகும், கோபுரம் மாதிரி போகும். அது கிட்டத்தட்ட அந்த வீடுனே வச்சுக்கலாம். அதை எங்களுக்கு டியூட்ல கூட அது மாதிரி ஒன்று பண்ணியிருந்தோம். டியூட ஒரு சூப்பர் ஹீரோவாக ட்ரீட் பண்ணணும்னு நினச்சோம். இப்போ தான் நான் இந்த கேரக்டருக்கு வரேன். இவன் நம்ம என்னவா ட்ரீட் பண்ண போகிறோம்னா சூப்பர் ஹீரோவாக ட்ரீட் பண்ண போகிறோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா அந்த மூடில் தான் இருக்கும். ஒரு சூப்பர்மேன் பஞ்சில் தான் நிப்பாப்ல ஆள். ஸோ அப்போ டைட்டில் டிசைனும் நான் சூப்பர் ஹீரோவாக தான் ட்ரீட் பண்ண போகிறேன். பட் அது ஆப்வியஸ் சூப்பர் ஹீரோவாக இப்போ ஸ்பைடர்மேன் ஹீமேனுக்கு இருக்க மாதிரிலாம் இருக்க போகிறது இல்லை. உடனே வி கிராக் தட். அந்த டியூடு டி 3வது டியில் வந்து ஒரு புரோக்கன் ஹார்ட் இருக்கும், இந்த மாதிரி பாதி உடஞ்சி. அந்த புரோக்கன் ஹார்ட் இப்போ நீங்கள் தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனுக்கு ஒரு எஸ் இருக்கும்ல, ஒரு அந்த பென்டகன் ஷேப்புக்குள்ள அந்த எஸ் அடங்கிடும். அந்த மாதிரி டியூடுக்கு அந்த கேரக்டருக்காக கிரியேட் பண்ண இது அது. அண்ட் ஆல்சோ அந்த டைட்டில் டிசைன் ஒரு விங் மாதிரி இருக்கும். அது வந்து சும்மா வைல்டாக ஒரு எனர்ஜிக்கு தான், பார்த்தா ஒரு எனர்ஜி வரணும் டியூட். ஸோ இந்த மாதிரி தான் டிஃபைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ப்ரீவியஸாக சொன்ன அதே மாதிரி தான். அந்த பேட்டை போஸ்டர் தூரத்துலேருந்து 10 அடி தூரத்துல அப்படி பார்த்துட்டே வந்துட்டே இருக்கேன். டக்குன்னு பக்கத்தில் பார்க்கும்போது ஒரு அது ஒன்று இருந்தது. ஏன்னா நீங்கள் ரஜினி படம்னாலே ரஜினி சார் முன்னாடி இருப்பார், எல்லாமே இருக்கும். பேட்டையில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பெரிய கேன்வாஸில் அவர் சைடில் வந்து சைட் ஃபேஸ் தான் தெரியுது, அவர் நிற்கிறாரு, முன்னாடி பசங்களாம் இது இப்படி வச்சு நிற்கிறானுங்க. அது ஏன் எனக்கு செம்மையாக இருக்குன்னா, இப்போ நான் இப்படி திரும்பினேன்னா அது என் பக்கத்து அந்த சைடில் இருக்கிற மாதிரி இருக்குது, ரியலிஸ்டிக்காக இருக்குது. அது ஒரு சினாரியோ மாதிரி இருக்குது. அந்த ஸ்க்ரோல் ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு சொல்லுவானுங்கல்ல, ஸ்க்ரோல் பண்ணிட்டு டப்புன்னு நிப்பாட்டி என்னதுன்னு பார்த்தா போதும் அவனுக்கு ரெஜிஸ்டர் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. அதுக்காக பண்ணுற ஒரு சில கிமிக்ஸில் ஒன்று தான் டைனமிக் ஆங்கிள்ஸ், டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் காட்டுறது, லோ ஆங்கிளில் காட்டுறது, ஷில் அவுட்டில் காட்டுறது. அந்த மாதிரி திடீர்னு டாப் ஆங்கிள்லேருந்து ஒன்று காமிச்சு ஒன்று போட்டிங்கன்னா பயங்கரமாயிரும். அந்த முன்னாடி வர்றது ஒன்று வந்துடும். இல்லை ஒருத்தருக்கு டைட் ஷாட் வைக்கிறீங்கன்னா சூப்பராக இருக்குது அப்படின்னு போயிடுவாங்க. இதுவே நீங்கள் கீழேருந்து ஒன்று, இங்கேருந்து ஒன்று, ஒரு ஃபிஷ்ஷையில் ஒன்று காமிச்சிங்கன்னா புதுசாக ஒன்று இருக்குல்ல, ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல, என்னை வந்து ஒரு செகண்ட் இப்படி நிப்பாட்டி என்ன இருக்குன்னு பார்க்க வைக்கிதுல. ராமன் லீலாவில் பார்த்தீங்களா அந்த இது இருக்கும். ரியோ வந்து ஆன் த ஃப்ளோட்டிங்கில் இருப்பார், மேலே ஒரு நாய் பறந்துட்டு இருக்கும், நாய் வாயிலேருந்து ஜொல்லு பறந்துட்டு இருக்கும், இவர் ஒரு பக்கம் பறந்துட்டு இருப்பார், பாப்கார்ன் பறக்கும், இது பறக்கும், ரிமோட் அந்த ஃப்ளோட்டில் இருக்கும். எல்லாமே வைல்ட்னஸ்க்காக தான். இப்போது எல்ஏகே கேம்பெயின் வந்து என்னென்னா, ஃபர்ஸ்ட்டு வேறு ஒரு டிசைனர் ஒருத்தர் பண்ணி லைக் அதுக்கப்புறம் நம்ம கைக்கு வந்தது. வரும்போது நான் வெரி ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஒன்று கிராக் பண்ணி கொடுத்துட்டு நான் வந்து யூஸ்வலாக என்னோட கலர் பேலட் ஒன்று இருக்கும். ஏன்னா அப்போ டியூடு முடிச்சுட்டு அப்படியே வரும். டியூடு வந்து வைல்டு, என்ன வேணால் பண்ணலாம், என்ன கலர் வேணால் வைக்கலாம், அதான் இது. ஸோ அந்த மீட்டருக்கே ஒன்று பண்ணி டெக்ஸ்ட் கலர்லாம் வச்சுட்டேன், ஒயிட்டில் வச்சுட்டேன். விக்கி சார் சொன்ன ஒரே கரெக்ஷன் அதான், ப்ரோ போஸ்டர் சூப்பராக இருக்குது, எல்லாமே லாக்கு, கலர் செம்மையாக இருக்குது, எல்லாமே சூப்பர், டெக்ஸ்ட் மட்டும் நமக்கு ஒயிட்டில் வேணாம், நம்ம ஃப்ளூரசன்ட் கலர்ஸ், ஒரு மாதிரி வைப்ரண்ட் கலர்ஸ் தான் வேணும் அப்படின்னாரு. செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, சூப்பராக இருக்கே. ஆமாம், ஏன்னா ஒயிட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் போரிங்கான கலர் தான், சில இடங்கள்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். பட் வந்து இல்லை, ஆமாம் ஹாப்பனிங்காக இருக்கணும் இந்த போஸ்டர், வைப்ரண்ட்டாக இருக்கணும்னா இதுதான். அப்பையிலேருந்து நான் அவர் கொடுத்த இன்புட்டை என்னோட ஏஸ்தட்டிக்ஸ், டிசைன் ஏஸ்தட்டிக்ஸில் ஆட் பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஒயிட்டை தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு சாண்டல் கலர்ஸ்லாம் போகல, அந்த மாதிரி கலர்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன்.
அது வந்து என்ன இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக பில்ட் பண்ணுச்சு. கலர்ஸாக ஆப்வியஸாக நம்ம ஒர்க் பண்ணும்போதே போஸ்டர் வந்து சோஷியல் மீடியாவுக்கு அடாப்ட் ஆகணும், பிரிண்ட்டுக்கு அடாப்ட் ஆகணும், ஒரு விஷயத்தில் வேலை பார்க்கணும். எனக்கு நான் பேசிக்காக எப்போவுமே என் படங்களில் தனியாக பிரிண்ட்டுக்கான இதை எடுத்து வச்சுப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ மச் ஆஃப் இது கம்போசிஷன் இருக்கக்கூடாது பிரிண்ட்டுக்கு போகிற போஸ்டரில். ஏன்னா நீங்கள் இப்போ இந்த ரோட்டில் ஒரு போஸ்ட் ஒட்டியிருக்கானா, விஜயம்மாள் வெளில போஸ்ட் ஒட்டியிருக்குன்னா அந்த போஸ்டரை தாண்டி ஒரு வண்டி போயிட்டுருக்கும், பின்னாடி விஜயம்மாள் இருக்கும், அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கை இருக்குது, அதுக்கு முன்னாடி டூ மச் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பின்னாடி இருக்குல்ல, அதே மாதிரி போஸ்டரில் டூ மச் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. ஹீரோ இருக்காருன்னா ஹீரோக்கு பின்னாடி ஒரு பிளெயின் பேக்ட்ராப், டைட்டில். முடிஞ்ச அளவுக்கு இப்படி நம்ம லாக் பண்ணுறதுக்கான விஷயங்களை பார்க்கணும் பிரிண்ட்டுக்கு போகும்போது. ஏன்னா ஒரு 10 அடி தூரத்தை வந்து பார்த்தாலே ஒரு ரஜினி, இந்த ஹீரோ, இந்த ஸ்டாருங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா அது போதும், உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணிடும். டூ மச் ஆஃப் கேயாஸ், லைக் ஒரு ஸ்கை பின்னாடி இருக்குது, அது பின்னாடி ஒரு பில்டிங் இருக்குது, எல்லாமே ஓகே. பட் ரொம்ப நம்ம ஃபோட்டோகிராஃபிக்கலாக போனோம்னா மர்ஜ் ஆகிடுவாங்க அந்த சினாரியோக்குள்ளே. பின்னாடி நீங்கள் போயிட்டு இருக்க வாலோட எல்லாத்தோடய மர்ஜ் ஆகிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் பாப் அவுட் பண்ண வைக்கணும். என்ன டெக்ஸ்ட் போட்டிருக்காங்க, யார் ஹீரோங்கிறது தெரிஞ்சால் போதும். ஏன்னா ஆப்வியஸாக எல்லாருமே போயிட்டே இருக்கோம், நின்று யாரும் பார்க்க போகிறது இல்லை. அவன் திரும்பி இவனை பார்க்க வச்சிட்டோன்னா போதும். அட்ராக்ட் பண்ணணும், பேசிக்காக மர்ஜ் ஆகிடக்கூடாது. டியூடோட 100th டே போஸ்ட் ஒன்று பண்ணியிருப்போம். டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா கான்ஃபெட்டி பறக்கும். பட் பிரிண்ட்டுக்கு போகும்போது என்ன பண்ணேன்னா பின்னாடி ஒரு ஒயிட்ஸ் கொடுத்தேன் பிரதீப் சார் தலைக்கு பின்னாடி. அது ஏன்னா அப்போ தான் அவர் பிரிண்ட்டில் பாப் அவுட் ஆவார். அந்த கான்ஃபெட்டி இதெல்லாம் வந்து மர்ஜ் ஆகிடும். எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு டியூடுன்னு டைட்டில் தெரியும், பிரதீப் சார் தெரிவார். இதோட மேஜர் கலர் பேலட்டாக வந்து பிங்க்கும் ஒயிட்டும் தான் இருக்கும். பட் நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பிங்க்கு, ஒயிட்டு, கோல்டு இருக்கும், ரெட் இருக்கும், ப்ளூ இருக்கும், இதெல்லாமே இருக்கும். நீங்கள் இதை தான் பண்ண போகிறீங்கன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா டைம்லைனுங்கிறது ஒரு இஷ்யூவே இல்லை. கியூஆர்ட்டுங்கிறது நீங்கள் பண்ணுற மெயின் போஸ்டர்ஸ். ஒரு 10 போஸ்டர் கியூஆர்ட். கிரியேட்டிவ்ஸ் இதுங்கிறது தெரிஞ்சிடணும். கிரியேட்டிவ்ஸ் வந்து இந்த சாங் அனௌன்ஸ்மெண்ட், சாங்குக்கு போடுற 2 மில்லியன் 3 மில்லியன் இதெல்லாம் இருக்குது. அதை நம்ம பிளான் பண்ணிக்கணும் முன்னாடியே. நான் இப்போ பண்ணதுலேருந்து சும்மா ஒரு இது சொல்கிறேன். ஹாப்பிராஜ் பண்ணோம் ரீசெண்டாக. அவங்களுக்குன்னா கிளியராக இதை தான் பண்ண போகிறேன்னு ஒரு ஐடியா கொடுத்துட்டேன் ஃபார்மேட். ஸோ இங்கே ப்ரீவியஸ் என்கிட்ட இருந்தது, ஷூட் போனோம், ஷூட் பண்ணிட்டு வந்தோம். 2nd டிசம்பர் ஷூட் பண்ணோம். 7th டிசம்பருக்குள்ளே 6 போஸ்டர் ரிலீஸ் பண்ணோம். ஸோ பிளானிங் பர்ஃபெக்டாக இருக்குது. அஸ் அ கிரியேட்டிவ் டைரக்டராக யூ ஹாவ் டு மேக் திங்ஸ் கிளியர். ஸோ நீங்களும் கிளியர் ஆகிட்டு அவங்களுக்கும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா யாருக்குமே அந்த பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த மாதிரி போயிடும். சில இடங்கள்ல என்ன ஆகும்னா ஒரு மாதிரி மீட் பண்ண முடியாத டெட்லைன்ஸ் இருக்கும். திடீர்னு அவங்களுக்கே காலையில் தான் அந்த இது வந்திருக்கும். அப்படிங்கிற இடத்துல முன்னாடியே நீங்கள் பிளானில் வச்சுக்கணும். ஸோ நம்ம கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரஃப்லாம் பண்ணி இந்த மாதிரி ஒன்று பண்ணலாமா அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிடணும் முன்னாடி. ஏன்னா ப்ரொடக்ஷனாவோ டிரெக்டருக்கோ அந்த கால் இருக்காது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி மல்டிபிள் ப்ரெஷரில் ஓடிட்டு இருப்பாங்க. இதில் இருக்கும் ப்ரெஷர்ஸ் வரதான் செய்யும் ஆப்வியஸாக. ஏன்னா கரெக்டாக தூங்க போவேன், ஒரு 1 ஹவரில் கால் வந்துகிட்டே இருக்கும். எடுக்கலைன்னா காலிங் பெல் வரும், வீட்டுக்கு வந்துடுவாங்க ஏடிஸ். காலைல 10 மணி வரைக்கும் வேற ஒரு படம் ஒர்க் பண்ணிருப்போம், அவனுக்கு முடிச்சு அனுப்பிச்சிருவோம். இவன் நமக்கு 12 மணிக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருப்போம். அவன் 12 மணிக்கு கரெக்டாக அவன் கரெக்டாக வந்து தான் இருப்பான். அந்த 2 மணி நேரம் தான் என்னால் தூங்க முடியும். காலிங் பெல் வச்சு நான் உட்காந்தா ஆகணும். இல்லை ப்ரோ இன்னைக்கு தூங்கலை, நான் உட்கார முடியாது, அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஏன்னா பாவம் அவனுக்கு ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு அடி விழுந்துட்டு இருக்கும். 1st டிசம்பர் டு 10 டிசம்பருக்குள்ளே 3 படம் அனௌன்ஸ் பண்ணோம். ராமன் லீலா, ஹாப்பிராஜ், 29. ஸோ இது 3மே ஒரே டைமில் வந்த போஸ்டர்ஸ் தான். ஒரே டைமில் தான் ஒர்க் பண்ணோம். பிளானிங் ரொம்ப கிளியராக இருந்தது. டிசைடட் த ஐடியாஸ், லைக் இதான் இருக்க போதுன்னொடனே டேரக்டரை நான் வந்து கூட வந்து ஒரு டைம் உட்கார சொல்லுவேன். ஸோ அவர் வந்து உட்காரும்போது அவர் கிளியராக ஐடியா சொல்லிடுவார். எனக்கு இதான் வேணுங்கும்போது அவர் வந்து ஃபிலிம் லாங்குவேஜ் சொல்லிடுவார். நான் அதை டிசைன் லாங்குவேஜில் கன்வெர்ட் பண்ணி அவருக்கு ஒரு ஜேபக் அவுட்டாக கொடுத்துருவேன். இதை தான் பண்ண போகிறோம், ஓகேவான்னு. கிளியர்னா ஷூட்டுக்கு போயிட்டீங்கன்னா ஷூட் பண்ணும்போது யாருக்குமே தெரியலனாலும் பரவாயில்ல, அங்கே இருக்க 100 பேர் உங்கள் மேலே டவுட் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்களும் டேரக்டர் கிளியராக இருந்தால் திங்ஸ் கிளியர். வால் போஸ்டர்ஸில் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த ஹை இருக்குது. சோஷியல் மீடியாலாம் செகண்டரி, வால் போஸ்டர்ஸ் தான் எல்லாருமே பார்ப்பாங்க. உங்கள் பேர் இருக்கும் அதில், லைக் ஒரு சைக்கு இருக்குது அதில். ஊரில் போய் பார்க்கும்போது ஒன்று இருந்தது சீரியஸாகவே. போகும்போது என்னென்னா அப்போது நல்லா ஞாபகம் இருக்குது, அக்டோபர் 30 மத்தியானம் தான் ஊர்லேருந்து கிளம்புறேன். 31 வந்து தீபாவளி, படமும் ரிலீஸ். தீபாவளி தான் படம் ரிலீஸ். அக்டோபர் 31 போகிற வழியில் ஊருன்னு இல்லை, நம்ம இது வரைக்கும் அந்த சைடில் தான் சுற்றிட்டு இருந்திருப்போம். நான் கிட்டத்தட்ட சங்கரன் கோயில், லைக் திருநெல்வேலி, மதுரை நெருங்கும் போது ஊர் ஃபுல்லாக அவங்க போஸ்டர் இருக்குங்க. எல்லா பக்கமும் பிளடி பேக்கர் ஒட்டி வச்சுருக்காங்க, எல்லா பக்கமும் இருக்குது. போகிறப்போ காரில் போகிறோமா, விண்டோ சீட்டில் உட்காந்து பார்த்துட்டே போகிறோம். மதுரையில் அதே இடத்துல நம்ம சுற்றிட்டு இருந்திருப்போம். சின்ன வயசில் தெரியவே தெரியாது, செம்மையாக இருந்தது பார்க்கும்போது. போகிற வழியில் பேரோட சேர்த்து இருக்கும். ஊருக்குள்ளே போகும்போது ஃபுல்லாக இருக்குது. இப்போ என்னென்னா நம்மளை தாண்டி அப்பா அம்மா அங்கே தான் சுற்றிட்டு இருக்காங்க, சொந்தக்காரன் எல்லாம் அங்கே தான் இருக்கிறோம். அவங்க போகிறப்ப அவங்களுக்கு ஒரு இது நின்று ஃபோட்டோ எடுக்க, ஸ்டோரி போட, ஸ்னாப் போட, போகிற யார்கிட்டயா காமிக்க. எங்கள் அப்பா எங்கேயா போயிட்டு இருந்தாருன்னா அந்த ஒட்டிருக்கல நம்ம வியாக்கி பண்ணுறது அந்த மாதிரி அவருக்கு அதெல்லாம் ஒன்று. நம்மளோட இது வந்து நம்மளை தாண்டி நம்ம கூட இருக்கவங்களுக்கு ஒரு ஹை கொடுக்குது இல்லை, அது இன்னும் பயங்கரமான ஒரு விஷயம். ஸோ என்னை விட அவங்களுக்கு இன்னும் ரொம்ப ஜாலியாக இருக்குது.
ஸோ அது இந்த மாதிரி ஒரு ஹை இருக்குது பயங்கரமாக. எப்படின்னா சின்ன வயசில் எல்லாம் ஃபோன் வாங்கினா மொபைல் கேம் ஆடுவாங்க, இது பண்ணுவாங்கல்ல. நான் உட்காந்து எதாவது எடிட் பண்ணிட்டுருப்பேன், ஏதாவது போட்டு எதாவது பண்ணிட்டுருப்பேன். இவங்களுக்கு அப்போவே இது இங்கே பாரு சூப்பராக பண்ணிட்டான், இங்கே பாரு அப்படின்னு காமிச்சிட்டு இருப்பாங்க. நமக்கு தான் தெரியும் நல்லாவே இல்லை, இதை போய் சூப்பராக இருக்குன்ட்டு இருக்கு. அந்த மாதிரி கிளிப் ஆர்ட் இதெல்லாம் இருக்கும், பிக்ஸ் ஆர்ட்லாம் உட்காந்து எதாவது பண்ணிட்டுருப்போம். எதாவது பண்ணுறவங்க எங்கள் அம்மா டீச்சர், அவங்க 7th படிக்கும்போது ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து ஐபாடு, ஐஃபோன் இல்லை ஐபேடும், அந்த அந்த பாட்டு கேட்குறது மட்டும் இல்லை, அதில் வந்து கேமராலாம் இருக்கும் வச்சுருந்தான். நான் பயங்கரமாக எங்கே ட்ரூ ஃபேன். ஸோ என்ன பண்ணிட்டேன், சென்னை 28 இன்ஸ்பயர் பண்ணி எங்கே ஏரியா உள்ளே வராதுன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டோம். எல்லாம் சுற்றி போய் கேமராலாம் வந்து புள்ளிக்காட்டுக்குள்ளெல்லாம் படத்தை எல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டோம். பண்ணி ஒரு அம்மா லேப்டாப் இருக்கும், அப்போது சாஃப்டோனிக்னு ஏதோ ஒரு வெப்சைட் இருக்கும், அதில் ஃப்ரீயாக இருக்க எடிட் சாஃப்ட்வேர் என்னன்னு பார்த்து அதை டவுன்லோட் பண்ணி நானே உட்காந்து எடிட்டிங் கற்றுக்கிட்டு 7வது படிக்கும்போது நானே உட்காந்து ஒரு மியூசிக் போடுற ஒரு இது இருக்குது, சாஃப்ட்வேர் இருக்குது நம்ம மொபைல், ஆண்ட்ராய்டு மொபைலில். அதில் உட்காந்து மியூசிக்லாம் நம்மளே ப்ரீலூட்லாம் அதில் இருக்கும், அதெல்லாம் போட்டு நல்லா இது நான் தான் பண்ணேன் அப்படிலாம் ஏமாற்றிட்டு இருப்பேன். அதெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்து இப்படிலாம் பண்ணி ஒரு 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 அந்த டைமுக்கான ஒரு ஷார்ட் ஃபிலிம்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இப்போ கூட அதெல்லாம் ஊர் லோக்கல் சேனல்லாம் போட்டுட்ருக்காங்க போல். அன்றைக்கி கூட எங்கள் லோக்கல் சேனல் அண்ணன் ஒருத்தர் அனுப்பிச்சிட்டு இருந்தார், ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு. அண்ணே இதை இந்த டாம் இதை போட்டு மறைக்கிற மாதிரி மறைச்சிருந்தேன், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்படி சுற்றிட்டு இருந்தோமா. அவங்களுக்கு என்னென்னா படிக்கிறதும் அப்போ சூப்பர். 10th வரைக்குமே நல்ல மார்க்லாம் எடுத்துகிட்டு இருப்பேன். 11th 12thலாம் ஃபெயிலு. 10th வரைக்கும் 470 480 தான் ஃபெயிலு. 11th 12thலாம் அப்போ நம்ம ஃபெயில் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனால் அது படிக்க மாட்டோமே, இவங்க நம்மளை வேஸ்ட்டு நினச்சிருவாங்களா அப்படிலாம். அப்போ தான் எங்கள் அம்மா கிளியராக ஒரு விஷயம் சொன்னாங்க, நீ படிச்செல்லாம் இங்கே இப்போ எதுவும் பண்ண வேணாம், ஏதாவது ஒன்று இந்த மாதிரி ஏதாவது பண்ணு உருப்பட்டுருவா அப்படின்னாங்க. அப்போ சரி ஏதாவது ஒன்றுனா என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது, எனக்கு ஒரு லேப்டாப் ஒன்று வாங்கி கொடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஸோ பேரண்ட்ஸ் இந்த கிளியர் வந்து எப்போவுமே நம்மளே நம்மளை நம்பலைன்னா வேறு எதுவும் நடக்காதுங்கிறது ஃபஸ்ட்டு. செகண்டரி, நம்ம கூட இருக்கவங்க நம்மளைன்னா மொத்தமாக முடிஞ்சு. சின்ன வயசில் ஆஃபீஸாக நம்ம சேட்டை பண்ணிட்டுருப்போம், எல்லாமே பண்ணுவோம் இந்த டைம் லைனில். என் சொந்தக்காரனுங்களாம் வந்து எங்கள் அப்பாட்ட இந்த மாதிரி அவன் பிள்ளைய வந்து ஒழுங்காக படிக்க வை, அவன் வந்து இது பண்ணிடுவான், நாளைக்கு உனக்கு ரொம்ப தப்பாக இதாகிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இவர் வந்து இல்லை அவன் பண்ணுவான், நீ பேசாமல் அப்படின்னு விட்டார். அதுதான் எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு, இது என்னை ட்ரைவ் பண்ணுச்சு. நம்ம எல்லாருக்குமே ஒரு ட்ரைவ் ஃபேக்டர் வேணும்ல. இப்போ நீங்கள் ஏன் இங்கேருந்து கிளம்பி வரீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், ஏன் நான் போஸ்ட் பண்ணுறேன் எனக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. என்னோட டிரைவிங் ஃபேக்டர் வந்து எங்கள் அம்மா அப்பா நம்பிக்கை, அதை ஷேட்டர் பண்ணிடவே கூடாதுங்கிறது தான் விஷயம். இப்போ வரைக்கும் முந்தானத்து வரைக்கும் நான் அதான் சொன்னேன், எக்காரணத்தை கொண்டும் அவங்க டிசப்பாயிண்ட் ஆகிற மாதிரி விஷயம் நடந்துடக்கூடாதுன்னு. ஸோ இவங்க இந்த இடத்துல நம்பினாங்கல்ல, அதுதான் இங்கே வந்து உட்கார வச்சுருந்தா நான் இன்ன வரைக்கும் நம்புகிறேன். இதை நான் நிறைய இடத்துல சொல்லணும்னு நினச்சேன், சொல்ல முடியல. இங்கே நான் வந்து இதை யூஸ் பண்ணி சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ்ப்பா, லவ் யூ. எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன்னா ஆக்சுவலாக அந்த இது மாதிரி தான். நம்மெல்லாம் எப்படி யுவன் ஃபேன் ஆகிருப்போம்னா பாட்டு கேட்டுட்டு இருந்திருப்போம். பில்லா, மங்காத்தா, பருத்தி வீரன்லாம் பாட்டு மட்டும் கேட்டுட்டு இருந்திருப்போம். இந்த பாட்டெலாம் ரொம்ப பிடிக்கும். திடீர்னு ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு எல்லாருக்குமே மெச்சூரிட்டி வந்துருச்சு தப்பாங்கிற மாதிரி ஒரு டைம் இருக்கும். அப்போ தான் நமக்கு இந்த சினிமா பற்றின ஓப்பனிங் இருக்கும். பேரை பார்த்தா எல்லா பேர்லேயும் யுவன் சங்கர் ராஜான்னு ஒரே பேர் இருந்திருக்கும். யாரா அந்த யுவன் சங்கர் ராஜான்னு எடுத்து பார்த்தா அப்படி தான் நமக்கு யுவனே நிறைய பேருக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிருப்பார். எல்லாரையும் ரிலேட் பண்ணிக்க முடியும். நான் அப்படி தான் பயங்கரமான யுவன் ஃபேன். நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்தது. ஜிகர்தண்டா ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டால் போஸ்டர்னு நினச்சிட்டு இருந்த டைமில் ஒருத்தர் பிங்க் கலர் கேன்வாஸில் ஒரு பெயிண்ட் பண்ண ஸ்ட்ரோக் வரைகிறாரு, போஸ்டர் ஓட்டுறாங்கன்னா எப்படின்னு பார்ப்போம்ல. இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அப்போயே ஒருத்தர் பண்ணாரா, ஏன்னு இருந்ததை தவிர்த்து யாருன்னெலாம் தெரியாது, எதுவுமே தெரியாது. போஸ்டர்னா வந்து அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறாங்க போல், சிவகாசியில் பிரிண்ட் அடிச்சு ஒட்டுறானுங்க, இப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் நடுவில் தெரிய வந்தது ஒரு தலை டிசைன் இருக்காரு, இது வந்து ஒருத்தர் உட்காந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னே. யார் என்னென்ன பார்க்க ஆரம்பிச்சப்போ தான் கேம் டு நோ டியூனி ஜான்ங்கிற ஒரு கை வந்து இருக்குன்னே. சரி யார் இந்த டியூனி ஜான், இந்த மாதிரி பார்க்கும்போது பிளாஸ்ட் ஆகிட்டேன் நான். எனக்கு பிடிச்ச எல்லா போஸ்டர்ஸ், எனக்கு பிடிச்ச இது எல்லாமே, நான் இன்ஸ்பயர் ஆகி வந்த எல்லாமே அவர் தான் பண்ணியிருந்தார். அதை பார்க்க ஆரம்பித்து அவரை மாதிரியே பண்ண ஆரம்பித்தோம். எப்போ பண்ணுவோம்ல, நம்ம எல்லாம் ரஜினியை பார்த்து ரஜினி மாதிரியே தான் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். அதுக்கப்புறம் தான் நமக்குன்னு ஒரு மேனரிசம் வரும். ஸோ அப்படியே காப்பி அடிப்பேன் நான். இந்த கலர் பண்ணியிருக்காரா நானும் பண்ணுறேன், இந்த மாதிரி ஸ்கின் டோன் பண்ணியிருக்காரா நானும் பண்ணுறேன் சொல்லிட்டு ஒரு கட்டத்து வரைக்கும் ஃபேன் ஆர்ட்ஸ் பண்ணும்போதெல்லாம் நிறையா அவரோட சாயல் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே தான் ஓகே டியூனி பியாக்கி யார் அப்படிங்கும்போது ஓகே நான் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எல்லாருக்குமே அந்த பாயிண்ட் ஒன்று வேணும், இன்ஸ்பிரேஷன் வேணும். அப்படின்னா தான் நமக்குள்ளே நம்ம என்னன்னே கண்டுபிடிக்க முடியும். அப்படி எனக்கு வந்து நான் யாருன்னு எனக்கு கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ண ஒரே ஆள் டியூனி. ஸோ டியூனி அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் வந்துட்டீங்க. இப்போ அவரை தாண்டி நான் என்ன பண்ணுங்கும் போது தான் நான் வெளியில் போக ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் ஸ்பைடர் மன்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, ஜெர்மன் ஆர்டிஸ்ட் நினைக்கிறேன்.
பென்னி ப்ரொடக்ஷன் ஒருத்தர் இருக்கிறாரு, ஜெர்மன் கைஸ். இவங்கெல்லாம் இந்த மாதிரி நிறைய ஃபாரின் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. இவங்கெல்லாம் பார்க்கும்போது அவங்களோட கலர்ஸோ அவங்களோட கம்போசிஷன் வேலையோ வேற ஒரு லீக்ல இருந்தது. இப்போ என்னவா இருக்குன்னா இன்ஸ்பிரேஷனாக தாண்டி ஒரிஜினல் ஐடியாஸ் வர ஆரம்பிக்குது. ஏன்னா நான் டியூனிட்ட காப்பி அடிக்க ஆரம்பிச்சு அங்கேருந்து கட் டவுன் பண்ணி நான் யாருன்னு ஒன்று கண்டுபிடிச்சி, இப்போ இங்கேருந்தே அடித்தா கண்டுபிடிச்சிருவானுங்க, வெளியிலேருந்து கண்டுபிடிப்போன்னு சொல்லிட்டு ஒருத்தராக அடிச்சு ஆரம்பிக்க போய் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கே ஒரிஜினல் ஐடியாஸ் எப்படி உள்ளே கொண்டு வரணும், அதை என்ன கலர்ஸ் கொண்டு வரணும், என்ன ஸ்கீமில் இதை ஃபாலோ பண்ணுங்கிறது வந்துருச்சு. ஸோ நம்ம இனிமேல் ரெஃபரன்ஸாக மாறுவோங்கிற இடம் இப்போது கிரியேட் ஆகிடுச்சு. இப்படி தான் அந்த ப்ராசஸ் இருக்குது. தப்பே இல்லை ஒருத்தரை காப்பி அடிக்கிறதுல. நீங்கள் அதுவாக மாறிடாமல் இருக்க வரைக்கும் சூப்பர். ஏன்னா எல்லாருமே அதான் காப்பி அடிங்க, தெரியாத மாதிரி அடிங்க, தெரிஞ்சே அடிங்க, வேற எங்கேயா இருந்து அடிங்க. அடுத்த பாயிண்ட் தான் காப்பிலாம் இல்லை, ஒரிஜினல் ஐடியாஸ் கொண்டு வர என்ன எல்லாரும் காப்பி அடிக்கட்டும். இந்த இடத்துக்கு நம்ம ஆஃபீஸாக வந்துடுவோம். காப்பி அடிக்காமல், ரெஃபரன்ஸ் எடுக்காமல், இன்ஸ்பிரேஷன் இல்லாமல் ஒரிஜினல் ஐடியாஸ் வராது. வரைய இப்போ வரைக்கும் வராதுங்க. ஒன்றும் இல்லைங்க, முந்தானத்து கூட ஆஃபீஸ் ஒன்று ரெண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓனர் வீட்டுக்கு போனப்போ 16 வயசு பையன் மாங்காய் வரைஞ்சி வச்சுருக்கான். நான் உங்களுக்கு அந்த இமேஜ் கொடுக்குறேன். தெரிச்சிட்டாங்க. எனக்கு அப்போ வரைக்கும் எங்கள் அம்மாகிட்ட கால் பண்ணி என்னையாமா கருப்பா பெத்தன் சிவாஜியில் எழுவார், அந்த மாதிரி என்னையாமா ஆர்ட் கிளாஸ் அனுப்பலன்னு இருக்கும். என் கூட ஒர்க் பண்ணுற எல்லா ஒர்க்மேட்ஸுமே வரைய தெரியும், எனக்கு மட்டும் தெரியாது. இன்ன வரைக்கும் தெரியாது, எனக்கு இன்ன வரைக்கும் வரைய தெரியாது. ஆனால் இங்கே இருக்கிறத இங்கே கொண்டு வரது தெரியுதுல்ல, அது அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடுறோம். பிக்கஸ்ட் லேர்னிங் வந்து இந்த ஒரு 1.5 வருஷத்தில் என்னவா இருக்குன்னா, கொஞ்சம் பர்சனல் டைம் கொடுத்து நமக்குன்னு நம்ம பீப்புள் சுற்றி இருக்கவங்கலாம் பார்த்துக்கணும். எதுவுமே ஈஸி இல்லை, நம்ம வேலையில் எதுவுமே ஈஸி இல்லைங்கிறதா உண்மை. வீட்டுக்கு போக முடியாது, வீட்டில் இருக்க ஆட்கள் பார்க்க முடியாது, தீபாவளிக்கு நீங்கள் போக முடியாது, இங்கே தான் உட்காந்தாகணும். பொங்கலுக்கு நீங்கள் போக முடியாது, இங்கே தான் உட்காந்தாகணும். நியூ இயருக்கு போக முடியாது, இங்கே தான் உட்காந்தாகணும். உங்கள் பர்த்டேக்கு கூட நீங்கள் போக முடியாது. சும்மா விளையாட்டாக ஒரு டைமில் சொன்னது தான். ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து வடபள்ளியில் இருக்கோம், ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னதெல்லாம் இருக்குது. நமக்கே நம்ம டைம் கொடுக்க முடியாத அளவுக்கு பயங்கர பிஸியாக வேலை பார்க்கணுன்னு. ஆனால் நடக்கும்போது தான் இங்கே எங்கே குத்துறது, எல்லா இடத்துலையும் வலிக்கிறதுலாம் தெரிய ஆரம்பிக்குது. பர்சனல் டைம்னு ஒன்று வேணும். ஸோ தயவு செஞ்சு எல்லா வேலையும் நீங்களே எடுத்து டம்ப் பண்ணக்கூடாது. கொஞ்சம் அதுக்கு தெரிஞ்ச ஆட்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, இது எனக்கு பண்ணித்தரியா, இது எனக்கு பண்ணித்தரியா, இது எப்படி ஒர்க் பண்ணலாம், அது மாதிரி ஓப்பனாக சொல்லிடணும் சில விஷயங்களை. இப்போ உங்களுக்கு கால் பண்ணுறாங்க, எனக்கு 2 ஹவர்ஸில் போஸ்ட் வேணும்னு கேட்டாங்கன்னா உங்களால் கொடுக்க முடியல தான். யாரும் கோச்சிக்க போகிறதில்ல. கால் பண்ணி இல்லை எனக்கு ஈவினிங்குள்ளே போஸ்ட் வேணும் அப்படின்னா, இல்லை சார் இந்த மாதிரி 2 ஷூட் இருக்குது, முடிச்சு நான் வீட்டுக்கு போய் தான் பண்ண முடியும் சொல்லிடணும். ஸோ அவங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி அக்கார்டிங் பிளான் பண்ணிப்பாங்க. இல்லை நான் என்னன்னா நம்ம சொன்னால் அவங்க தப்பாக எடுத்துப்பாங்களோ, நம்ம பயங்கரமாக ஒன்று பண்ணிடணும், ஏதாவது பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு நம்மளும் பேனிக் ஆகி ஆப்போசிட்டில் இருக்கவங்களே பேனிக் பண்ணக்கூடாது. இது வந்து இந்த ஒரு 1 இயர்க்குள்ளே கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஒரே மிஸ்டேக் என்னன்னா, கொஞ்சம் சீக்கிரமாக டீம் செட் பண்ணியிருந்துருக்கணும். நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், சோலோவாக பார்த்துக்கலாம், அதெல்லாம் ரன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி சுற்றிட்டு இருந்தேன். நிறைய அடி வாங்கிட்டேன். ஹெல்த்தாக அடி வாங்குறது இதெல்லாமே இப்போ தான் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்போ தான் கொஞ்சம் எங்கூட ஒரு 7-8 வருஷமாக ட்ராவல் பண்ணிருந்தேன், எல்லாரையுமே அலைன் பண்ணி அண்டர் 1 ரூஃப் இப்போ தான் உட்கார வச்சுருக்கோம். முந்தானே ஆஃபீஸ் போட்டிருக்கோம். அதனால் வீரான்னு சொல்லிட்டு என் டைட்டில் டிசைனர் அவர் வராரு சென்னைக்கு. இப்போ அடுத்து தருண்னு சொல்லி எனக்கு ஒரு 7-8 வருஷமாக ஒரு ஃப்ரெண்டு, ஃபேஸ்புக் டைம்லேருந்து. அவர் எனக்கு முன்னாடியே டிசைனர், அவர் வந்து மூத்தக்குடி. இப்போ அவர் எனக்கு ஹெட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ்லாம் அவர் தான் பார்த்துக்கிறாரு. ஸோ தருண் வராரு. ஸோ இந்த மாதிரி இப்போ தான் டீமே செட் பண்ணுறோம். இப்போ கொஞ்சம் நான் ஃப்ரீயாக இருக்கேன். இப்போ நான் இங்கே வந்துட்டேன்னா கொஞ்சம் தருண் அங்கே இருக்கிற வேலைகள்லாம் பார்த்துருவார். ஃப்ரெண்ட்ஸ் வேணும் கண்டிப்பாக கூட. அது வந்து எப்படி ஃப்ரெண்ட்ஸ்னால், நீங்கள் வேலையை விட்டு ஊர் சுற்ற போகிற ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இப்போ தான் தெரிய வருது கொஞ்சம். இது ஒரு பெரிய மிஸ்டேக். எனக்கு அடிக்கடி டியூனி இப்போது அவர் பர்த்டே இந்த ரஜினி அனௌன்ஸ் பண்ணப்போ பேசிகிட்டு இருந்தோம் நான் டியூனியும். எப்போ பேசினாலும் டீம் எடுத்தியாடா அப்படின்னு தான் கேட்பாரு. இந்த தடவை தைரியமானா எடுத்துட்டேடா அப்படின்னேன். கம்பெனி பேர் வந்து கச்சா மேங்கோ கிரியேட்டிவ் ஸ்டுடியோ. இதில் வந்து லிரிக் வீடியோ, ப்ரொமோஷன் எல்லாமே கவர் அப் பண்ணிடுறோம். பப்ளிசிட்டி தனி. ப்ரீவியஸ் கொலாபரேஷனில் இருந்த ஒரு டேரக்டர்ஸோட மறுபடியும் வேலை பார்க்கணும்னா அது வியாக்கியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வியாக்கி தான் வேணும். ஸோ அந்த இடத்துல வியாக்கி இருப்பான். மற்றபடி உங்களுக்கு பண்ணுற புது போஸ்டர்ஸ், இந்த வரக்கூடிய படங்களில் அதிகமாக கச்சா மேங்கோட பெயர்கள் ப்ளஸ் கிரியேட்டிவ் ப்ரொமோஷன்ஸில் பார்க்கலாம், லிரிக் வீடியோவில் பார்க்கலாம். ஹாப்பிராஜுக்கு வந்து அந்த ஒரு 3D மோஷன் போஸ்டர் மாதிரி பண்ணோம். இந்த மாதிரி 3D விஷயங்கள், சின்ன சின்ன எடிட் கட்ஸ், இதெல்லாம் நிறையா இப்போ தான் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ கச்சா மேங்கோஸ் ஒரு கிரியேட்டிவ் ஹப், எல்லாமே நடக்குவாங்க. செல்ஃப் லேர்னிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பயப்படக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா எனக்கு அந்த பயம் பயங்கரமாக இருந்துச்சு. நடுவில் ஆரம்பிச்சிட்டேன், வைல்டாக இறங்கி நடுவில் போகும்போது ஒரு பயம். ஐயோ ஏதோ தெரியாத ஒரு இடத்துல காலை வச்சு நின்றுட்டு இருக்கமே, இதை விட்டால் நமக்கு எதுவுமே தெரியாதேன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பயம் இருக்குல்ல, அது வந்து பயங்கரமாக என்ன ஒரு 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 2 மாதம் என்னை அலக்கழிச்சு ஒரு மாதிரி உட்கார வச்சிருச்சு. பட் அதை உடச்சிட்டு போனப்போ எல்லாமே கட்ட நடந்துருச்சு. ஸோ இந்த கன்ஃபியூஷனோ பயமோ எதுவுமே இருக்கக்கூடாது. எதனாலும் யார்கிட்டனாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு போஸ்டர் டிசைனர் ஆக போகிறேன்னா
பேசுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா படத்தோட முதல் இன்டெக்ஸே நம்ம தான் கிரியேட் பண்ண போகிறோம். அட்டையே நான் தான் ஒட்ட போகிறேன். உள்ளே எழுதுறதெல்லாம் அவன் எழுதிப்பான், மியூசிக் டைரக்டர் வந்து மியூசிக் போட்டுப்பான். பட் அட்டையே நான் தான் ஒட்ட போகிறேங்கும் போது அவனோட மைண்டை நான் மொத்தமாக ரீட் பண்ணி இங்கே ஏற்றி இங்கே கை வழியாக அனுப்பி ஆகணும். எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி வேலை பார்க்க ஒரு விஷயங்கள் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயம் மட்டும் இருந்துடவே கூடாது. என்ன ஆகிடுமோ எது ஆகுமோங்கிற அந்த ஒரு பேனிக் ஆகுறோம்ல, ஆகிடுமோ ஆகட்டுமே நடக்கட்டுமே, எல்லாரும் கற்றுக்கலாம், சுற்றி எல்லாரும் இருக்காங்க, எல்லார்ட்டையும் கேட்டுக்கலாம். நம்ம என்னைக்கு பேசுறதை நிப்பாட்டிட்டு கம்யூனிகேட் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு ஒருத்தங்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கறதுக்கு தயங்குறோமோ அன்னைக்கு தான் பயப்படுவோம், பின்வாங்குவோம். எல்லாத்தையும் பேசிடணும். இது எனக்கு தெரில சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டால் பிரச்சனையே இல்லை, கேட்குறத கேட்டுருணும். சொல்லிக் கொடுக்க மாட்டான், போ நான் கற்றுக்கிறேன், வேறு யார்ட்டையா கற்றுக்கிறேன், இல்லை நானே கற்றுக்கிறேன். என்ன ஒரு அவன் சொல்லிக் கொடுத்தா நீ இந்த ஒரு நிமிஷத்தை கற்றுட்டுருப்ப, சொல்லிக் கொடுக்கலாம் ஒரு வாரம் நீ அடி வாங்குவேன். தப்பாக இருக்குது அடிச்சு போடு, கடைசி பேஜ் வரும்போது கரெக்டாக வந்துடும். அந்த ஃபுல் பேஜ் அடித்து தப்பாக இருக்கட்டுமே, லாஸ்ட் பேஜ் கரெக்டாக வந்துடும். அவன் உனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால அதை நீ இன்னொருத்தருக்கு பண்ணாத, முடிஞ்சு அவ்வளோதான். ரா கான்ஃபிடென்ஸ் பிளட் ஒர்க், தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். நான் வீட்டில் சிஸ்டம் முன்னாடி அதை தான் ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கேன், நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன். ரா கான்ஃபிடென்ஸ் பிளட் ஒர்க் பண்ணுங்க, ஒர்க் ஆகும். இது ஒர்க் ஆகலாம், எதுவுமே ஒர்க் ஆகாது. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதனால் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. ஏன்னா மீ மை செல்ஃப் அன்கட் செம்மையாக இருக்குங்க பேரே. இந்த ரா ரஸ்டிக் அந்த மாதிரிலாம் இருங்க மறந்துட்டேங்க. ஐயோ நான் தாங்க அதை வச்சனே, எனக்கு நானே மறந்துட்டேனே. ஐயோ ரா ரஸ்டிக் ரூல் பிரேக்கிங். நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கலாம், செல்லராக இருக்கலாம், இல்லை ஒரு ஆக்டிவ் சோஷியல் மீடியா யூஸராக இருக்கலாம். உங்களுக்காகவே நீங்கள் ஒரு செல்லராக இருக்கீங்க அப்படின்னா 100% டிரான்ஸ்பரன்சியோட உங்கள் கண்டென்ட்டினுடைய ரியல் இம்பாக்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கன்சியூமராக இருக்கீங்கன்னா ட்ரஸ்டட் செல்லர்ஸ் இருக்காங்க. உடனே டவுன்லோட் பண்ணுங்கள் நார், மோஸ்ட் இன்க்ளூசிவ் சோஷியல் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்.